Hi friends, welcome to Shivira's channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத கொழுக்கட்டை. அதாவது இப்போ கூழ் ஊற்றுறப்ப கொழுக்கட்டை செய்வோம் பார்த்தீங்களா, அந்த கொழுக்கட்டை தான். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு ஈஸியாக பார்க்கலாம். நம்ம சொல்கிற மெத்தடில் செஞ்சோன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 அழகு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை ஒரு 1 hour 1.5 hour ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த அரிசியை எடுத்து நல்லா வெயிலில் வந்து கொஞ்சம் காய வச்சிடலாம். நல்லா காய வச்சு மாவு மிஷினில் கொடுத்து நம்ம மாவு மிஷினில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்மியாக போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீட்லேயே கூட அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ பார்த்தீங்கன்னா போய் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாவு அரைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாவை அப்படியே போட்டு நல்லா ஒரு கலவி விட்டுக்குங்க. அந்த உப்பும் மாவும் கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இப்போது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. கலந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 20-25 மினிட்ஸ் வேக வச்சிட்டோன்னா மாவு நல்லா வெந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வேக வச்சிடலாம். இப்போ ஸ்பூன் எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சா மாதிரி கலந்து எடுத்துக்குங்க. அதாவது கொஞ்சம் உருண்டையெல்லாம் இல்லாமல் மாவு கட்டிப்படாமல் அப்படியே கலந்து எடுத்து வேக வச்சிடலாம். இப்போ கலந்த மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டுக்குங்க. அதில் வந்து இந்த மாதிரி நம்ம மாவு வைக்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா 4 பக்கமும் சேர்த்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 2 அழகு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1.25 அழகு வெல்லம் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இல்லை வெல்லம் உங்களுக்கு கம்மியாக வேணும் இனிப்பு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. இப்போ இது 1.25 வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாகு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாகு நல்லா நமக்கு கொதித்து நல்லா வந்துடுச்சு, திக்காகிடுச்சு. இப்போ இந்த பாகு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலேருந்து இறக்கிட்டு ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா உதுத்து எடுத்துக்குங்க, எந்த கட்டியும் இல்லாமல். மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும். ஒரு கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டி அந்த உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நல்லா தூள் பண்ணிவிடுங்க, மாவாக்கிடுங்க. இப்போது ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருகிறது இருந்தால் திருவிக்குங்க. இல்லைனா இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா துருவினா மாதிரி உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் திருவ வேண்டியதே இல்லை. இப்போ இதில் தட்டி வச்சுருக்க 2 ஏலக்காவை போட்டுக்கலாம். இது வந்து ஏலக்காய் பவுட்ரு போடுவது இந்த மாதிரி தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஏலக்காய் இது வந்து நம்ம ஸ்மெல்லும் சரி, அந்த ஏலக்காவுடைய இது வந்து நம்ம வாயில் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாகு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். மொத்தமாக ஊற்ற வேண்டாம், நமக்கு அப்போ தான் திட்டம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும், கலந்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச எல்லா பாகையும் ஊற்றியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். அதாவது துருவி வச்சது மிக்சியில் ஒரு துருவினது அதையும் போட்டு நல்லா கலந்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லா மாவும் ஒன்று சேர்ந்தா போல் கலந்துக்குங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையை போட்டு கூட நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா கையை போட்டு கலந்தோம்னா நல்லா வந்து உங்களுக்கு எல்லா மாவும் வந்து ஒன்றா வந்துடும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து மாவு வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. ஏன்னா நெய் வந்து அந்த மாவுக்கு வந்து ஸ்மெல் கொடுக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்து எடுத்துக்கங்க. அப்படியே கையிலே பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்டை வருதா பார்த்துக்குங்க, போதும். லைட்டாக கையில் நெய் தடவிட்டு இப்போது மாவு எடுத்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி கையில் இப்படியும் நீங்கள் உருட்டி பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உருண்டையாகவும் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கொழுக்கட்டை செய்கிறப்ப இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கூழ் ஊற்றுறதுக்கு செய்கிறப்ப என்ன பார்த்திங்கன்னா உருண்டை மாவு அந்த விளக்கு இதெல்லாம் செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. செஞ்சு வச்சதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஒரு 15 மினிட்ஸ் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவு வேக வச்சு எடுத்துகிறோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இந்த மாதிரி கொழுக்கட்டை நம்ம சிறுதானியத்துலேயும் செய்யலாம். இனிமேல் அந்த வீடியோவும் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கூழ் ஊற்றுறதுக்குலாம் ஒரு சிலருக்கு கொழுக்கட்டை வேகலைன்னு சொல்லுவாங்க. நம்ம சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெந்துடும், ரொம்ப டேஸ்டியாகவும் கிடைக்கும். ஸோ வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.